அனைவருக்கும் வணக்கம். அவல் சேர்த்து உடனடி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து சேர்க்காம 2 கப் அளவு கேப்பை மாவு இந்த போல் இருக்குது, அது சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சீனி, தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அரை உப்பு அளவு சேர்த்துக்கிறேன். இனிப்பு அப்பமாவும் எடுத்துக்கலாம், சட்னி கூடயும் எடுத்துக்கலாம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கலந்த மாவை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூட அரை கப் அளவு அவல் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அவல் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கெட்டியாகவும், தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பதத்தில் எடுத்துக்கணும். ஆப்பச்சட்டி இல்லைன்னா தோசைக்கல்லையும் சுட்டு எடுத்துக்கலாம். லேசாக ஒரு பக்கமாக இருந்து சுற்றிட்டு வரணும். கல் நல்லா காஞ்சிருக்கணும், எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். நெய் சேர்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். லேசாக தடவி விட்டால் போதும். ஒரே தரத்தில் சுற்றி வரணும். திரும்ப அந்த மாவு சுற்றி வந்ததுன்னா அந்த மாதிரி அங்கங்கே கண்ணு வராது. தோசைக்கல்லையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கேழ்வரகு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் பால் இனிப்பு சேர்த்து சாப்பிடலாம், இல்லைன்னா குருமா சட்னி வகைகளோடையும் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.